நாக்பூர் சிறையில் நேற்று காலை யாகூப் மேமன் தூக்கிலிடப்பட்டார். அவரது தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக இறுதிக்கட்ட நிமிடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை இனி பார்க்கலாம். 1993 ஆண்டு மும்பை குண்டுவெடிப்பில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட யாகூப் மேமனுக்கு நேற்றுதான் பிறந்த நாள். கருணை அளிக்க கோரி யாகூப் மேமன் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததால் 30ஆம் தேதி காலை அவரை தூக்கிலிட முடிவு செய்யப்பட்டது. இறுதிக்கட்ட முயற்சியாக யாகூப் மேமன் வழக்கறிஞர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு குறைந்தபட்சம் 14 நாட்களாவது யாகூப் மேமனுக்கு அவகாசம் தரப்பட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் யாகூப் மேமனை 29ஆம் தேதி மாலை அவரது சகோதரர் சுலேமான், உறவினர் உஸ்மான் ஆகியோர் அவரை சந்தித்தனர். அவர்களுடன் பேசிய யாகூப் மேமன் மனமுடைந்த நிலையில் கண்களில் கண்ணீர் துளிக்க பேசியதாகவும் சிறை அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு சுலேமான் மற்றும் உஸ்மான் இருவரும் தாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு திரும்பினர். இதனிடையே தனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது உறுதியாகிவிட்டதாகவும் ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால் மட்டுமே தண்டனை ரத்து செய்யப்படும் என சிறைக்காவலர் ஒருவரிடம் யாகூப் மேமன் கூறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாகூப் மேமனுக்கு ஜூலை 30ஆம் தேதி பிறந்த நாள் என்பதால் அவரது குடும்பத்தினர் சார்பில் அவருக்கு கேக் அனுப்பி வைக்கப்பட்டது. நள்ளிரவு 12 மணி அளவில் இந்த கேக் நாக்பூர் சிறை கண்காணிப்பாளரிடம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான உத்தரவு உச்சநீதிமன்றத்திலிருந்து 30ஆம் தேதி அதிகாலை 4:50 மணிக்கு நாக்பூர் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அதிகாலை 4 மணிக்கே யாகூப் மேமனை எழுப்பி தயார் செய்யும் பணிகளை சிறை அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தனர். மரண தண்டனை நிறைவேற்றப்படும் முன்பாக சிறையின் மருத்துவர் உடல் பரிசோதனை செய்வது விதி என்ற போதிலும் தாம் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக கூறி மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட மேமன் மறுத்துவிட்டார். குளித்துவிட்டு சிறை அதிகாரிகள் கொடுத்த புதிய ஆடைகளை அணிந்து கொண்ட மேமன் சிறிதளவு தேநீர் எடுத்துக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதற்கு முன்பாக யாகூப் மேமன் குர்ஆன் படித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜூலை 30ஆம் தேதி காலை 7 மணி அளவில் யாகூப் மேமன் தூக்கிலிடப்பட்டார். அதற்கு முன்பாக அவர் மீதான குற்றச்சாட்டுகளை அங்கிருந்த நீதிபதி மேமனுக்கு வாசித்து காண்பித்தார். கடந்த 2012ஆம் ஆண்டு ஏரவாடா சிறையில் அஜ்மல் கசாப்பை தூக்கிலிட்ட அதே சிறை ஊழியர்தான் யாகூப் மேமனையும் தூக்கிலிட்டார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரது பெயரை சிறை நிர்வாகம் வெளியிடவில்லை. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.